அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணே 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடப்பக்கமே வர மாட்டியாடா? நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போடன்னு நம்மளே ஏமாத்துறாங்க. அண்ணா கொஞ்சம் டிகாசன் வேணுங்களா? டிகாசன் போட போட. முதல்ல டிகாசன் கேட்கறது, அப்புறம் பாலை கேட்கறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு 2 கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ எப்பயலுங்க. அண்ணா ஒரு டீ போடுங்க. இந்தா. ஆஹா இதுல டீ என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? 3 சிங்களுக்கு ஒரு டீ பொட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மற்றவெல்லாம் காலம்பரை ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாவுவான். அதிக லாபமும் வேணா, ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்காரன் காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏன் இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன்ற. நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாம வாய ஓடி போலாம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் ஃபேஷனா போச்சு. சே அப்படிலாம் சொல்லாத. அனாதையா வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ணேன்? வா நம்ம 2 பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு ஒரிஜினல் கண்ட விலாஸ். நம்ம 2 பேருக்கும் ஒரிஜினல் காதல். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வகோணல் சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம டேய் சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்ற கஷ்டம்? அரே பாப்ரே, அரே முதலாளி, அரே கஷ்டம். என்னடா வெங்காயம் வெங்காயம் இல்ல வெங்காயம், அந்த சைத்தான் வெங்காயம் விட்டு கை மேலே கட்டி விட்டு பயமான வெங்காயத்தை பார்த்து வெட்டி இருந்தா ஏன்டா கையில விழுது? எங்கேயாவது பார்த்துட்டு வெட்டுறது? அரே சைத்தான், நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற. லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றியே. என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குட்பாடா? ஏன் லத்தம் குட்பாடா? போடா போடா மைதா மாவையோட போடா. சைத்தான் மோலாளி புடிச்சவன் எனக்கு வேணாடா அப்பா. அண்ணே என்னடா இது? எங்க வந்தப்போ? டீ சாப்பிட வந்தேண்ணே. இப்பதான் டீ சாப்பிட்டு போனா அதுக்குள்ள ஒரு டீயா? உங்ககிட்ட எத்தனை டீ வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்லண்ணே. சாப்பிடு சீக்கிரம். என்னண்ணே டீ சாப்பிடுற? சாப்பிடுறேண்ணே. சாப்பிடு. வைக்கா போகல. என்னண்ணே டீ சாப்பிட வந்தியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்ட பயல நான் பார்த்திருக்கிறேன். என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா? அப்படி இல்லண்ணே. கண்ணோட போடாத, கண்ணடிக்கிற வேலை. போடா போடா. பாவம் ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி மரகதம், நீ இந்த பச்சளை முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? தங்கச்சே, என்னன்னா நான் தான் டீ கடையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னு நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா? நீ என்னன்னா, நீ வருமானத்துக்காக இல்லை, வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழுகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பெச்சலை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவனு ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகல, அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். அட போ அம்மா, தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு
செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். நிச்சயத்தை கேளு. நான் செய்யற உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். அயோக்கிய பய. டீ கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு. அவனுக்கு மாலை போட்டணும். யார் அவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா. அவரை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். என்ன தங்கச்சி, வேட்டைக்கு வரவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்களெல்லாம் நம்பாதே, அவங்களோட பேசாத எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுடும் மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, இரு ஜாதி 7 வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சைல பறிக்கணுமா? பகல்ல போயிட்டு வா. தெரியுதா? எதடா வாழைப்பழ தோலையா? வாக்கண்டா வா. எங்க இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உங்க வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உங்க வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. டாய், உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு. டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரதை. என்ன கந்தா, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அது இருக்கட்டும், எதுக்காக நீங்க வந்த? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்து உன்னை என் தங்கச்சி காப்பாத்தி இருக்கு. அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரதை. என்ன கந்தா, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாடை நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா. மடையா, இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியாடா. விளையாடலாமாடா? இனிமே விளையாடி விடியா? பத்திரம். இது முதல் தடவைன்றத உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பணிஞ்சிடுவேன். பாக்கி பாக்கி இந்த முதலாளி தங்கச்சி யாராருக்கோ பச்சலை கட்டுது, குணம் ஆகுது. நீ என்னடான்னா எனக்கு ஒரு பச்சலைய கட்டி கை கால் பெண்ட் எடுக்க மாட்டேன்றேன். ஆமா, இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல? ஓ, நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது. என்ன சொல்ற நீ? அட, முதலாளிக்கு தெரியாம நாடகம் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தியே, அத பத்தி சொன்னேன். அதுதான் நானும் சொல்றேன். நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு. நாடகம் வேணுமா? நாடகம் மூஞ்சி பாரு. அப்பா, பொய் சொல்லி என்ன கூட்டு வந்த? ஆமா ஆமா, பொய் சொல்லிதான் கூட்டாந்தேன். பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும். இதோ பாரு, உன் கோசரம் இந்த லவ்கே போட்டவை எல்லாம் கொண்டாந்துருக்கேன். அப்ப நம்ம 2 பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா? என்ன அழுகா இருக்கும் நம்ம 2 பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம ஒடியாந்துருக்கோம். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கிறோம். அதுதான் நம்ம பிளான். இங்க எந்த சைத்தான் குச்சமே வருவான். பிடியா கையே. இவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கூட வரமாட்டேன். என்னடி சோறு போட்டா சொல்ற? பின்ன மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலாம் போடுவான். சும்மா வாடி சோறு போட்டா நம்ம 2 பேரும் வேலை செய்யல. என்ன முதலாளி? பெரிய முதலாளி, அவன் கடிக்க முதலாளி. இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு மகனே அவனை பானவனே ஒரே ஆட்டி. பாக்கி மரத்துல கை மாட்டிருக்கா பாரு. முதலாளி முதலாளி எப்போ வந்து மல்லியா வந்துட்டியா? நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? பொண்ணு விடாம கேட்டுட்டு இருந்தேன்டா. சுத்த பேசமான ஐயா நீ முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பேசிருப்பேனா? 2 வார்த்தை கட் பண்ணி பேசியிருப்பேன். துப்பறிய வர்றவன் விளம்பரப்படுத்திட்டு வர மாட்டேன்டா. நீ நாட்டுக்கு துப்பி எறிய வந்த, நான் என்ன கொள்ளையா அடிச்சேன்? ஏதோ பாக்கி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. ஐயோ முதலாளி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இவருதான் என்ன நாடகம் பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தார். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ ஏன் வந்த? பச்சா சேம் சைடே கோல் அடிக்கிறியா? பாக்கி ஒவ்வொருத்தி புருஷனுக்கோசரம் தியாகம் பண்ணுவா, நீ துரோகம் பண்றிய என்ன? அவ உன்னளவுல தியாகம் தான்டா பண்ணிருக்கா. காலும் கை ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னை காதலிச்சால அவளை தியாகம் பண்ணலடா. பின்ன நீ எனக்கு செஞ்ச துரோகம்டா. முதலாளி, இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணே சொல்லாது. என்னையா துரோகம் பண்ணாங்க? உங்க அவளை காசு கீச்சு எடுத்தனா இல்ல காணா பூஞ்சி தெரியாம தின்னா? நானும் பெரிய குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா பேர் தெரியுமா? ராதா ராம் சேட். பெரிய ஆளுக்கு பிறந்தேன். என்ன பண்றது? ஏதோ என்கிட்ட சில வீக் இருக்கும். அந்த துரோகம் சொல்றதா?
ஏன்டா அந்த பொண்ணை கடையில இருந்து கூட்டி வந்தேன்ற? யாரா கூட்டு வந்தாடா? என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கூட்டு வந்தேன். பால் இல்லைன்னா டிகாஷன் மட்டும் இருந்தா டீ நல்லா இருக்குமா? ஒய்ஃப் இல்லைன்னா லைஃப் ஏதியா? தபார், உனக்கு நான் சொல்றேன், இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள். நீயும் பேசாம ஒரு பொண்ணை பாரு, 2 பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். பெரிய புத்திசாலி. அது உன்னோட இருக்கட்டா, நான் வைராகியத்துல வாழ்றவன். உன் வைராகியம் எனக்கு தெரியாதா? பெரிய வைராகியம். விஸ்வாமித்திரரை விடவாயா நீ வைராகியமா இருக்க போறேன்? அவரே பெண்ட் ஆயிட்டாரா? இப்ப நீ என்ன சொல்ற? பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நானே நீ தான்டா பிள்ளை. நானா? பொண்டாடா கையா? கைய ஒடிப்பே நீ. பொண்டாடா கையாடா? பொண்டாதீங்க. நீங்க நல்லா இருங்கடா. நல்ல வேலை செஞ்சிருக்காரு. ஒரு காலம் வரும், நீ அந்த காலம் வரும், நான் இந்த காலம் வர்றேன். உனக்கு நல்ல புத்தி எப்பயா வந்தது? பெரிய குரங்கு பிறந்த போயெல்லாம் இருக்கானே. வீராதி வீரர், சூராதி சூரர். உன் பேர் என்ன தம்பி? சேகருக்கு மாலை. இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி தப்பு ஆட்டம் விளையாடுறவன நான் பார்த்ததே இல்லை. தம்பி யாரா கணக்கிறவன்? நானும் கம்பளி தெரிஞ்சவன் தான் தம்பி. அதனாலதான் உன் ஆட்டத்தை பார்த்து ஒரு சந்தோஷமா வீச்சுட்டேன். எந்த ஊர்? செல்வபுரம். ஓஹோ தம்பி, உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாகுது. எனக்கு அப்படித்தாங்க. அப்படியா? சரி, நான் வரேங்க. இருக்கு தம்பி, நீ நம்ம கடையை பார்த்தது இல்லையே? எந்த கடைங்க? ஒரிஜினல் கந்தவிலாஸ்னு டீ கடை வச்சிருக்கேன். ஓஹோ, மத்த டீ கடை மாதிரி இல்ல தம்பி. ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்டா சோதம் இருக்கா. அரையா ஒரு நாளைக்கு கண்டிப்பா தம்பி. போயிட்டு வா. ஒரிஜினல் கந்தவிலாஸ். ஆமா, ஞாபகம் வச்சுக்க. ஆமா போலாம். கந்தா, என்னடா உள்ளூர்காரன் விட்டுட்டு வெளியூர்காரனுக்கு மாலையை போட்டு வீரன்னு புகழ்றிய, வெக்கமா இல்ல? ரொம்ப வெக்கமா இருக்குடா. தெருவுல போற பொண்ணுங்களை பார்த்து பல்லிழுக்கிற பசங்க, தப்பாட்டம் ஆடுறவனை தட்டி கொடுக்கிற பசங்க, நல்லா ஆடுறவனை பார்த்து சைடு வாங்குற சோதா பசங்க இருக்கிற ஊரை என் சொந்த ஊருன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குடா. நிறுத்து. இப்பதான் புரிஞ்சது. மச்சானா வரப்போறான்னு நினைச்சு அவன் கழுத்துல பால போட்டு பாராட்டிட்டு விட்டு கொடுக்காமையா பேசுற? யாரா மச்சான் கதை அளக்குற? கதை இல்ல, கண்ணால பார்த்ததான் சொல்றோம். அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விருந்து பிடிச்சான்னு சொன்ன பாரு, அவன் தான் சேகர். டேய், இத யாராவது நம்புவாங்களாடா? ஏண்டா டேய், உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா ஊர்ல? யாரு எவனை பாக்குறா, இவன் அவனை பாக்குறா? பொம்பளை பொறுக்கி பசங்களா? டேய் கந்தா, வீட்டுல போய் பாப்பேன். அது மட்டும் பொய்யா இருக்கட்டும், என் தங்கச்சியை விட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். இந்த டீ வர வர உனக்கு டீ போட கூட தெரியல. எனக்கு எப்படி டீ போட தெரிஞ்சது? அப்படிலாம் போடலான்னா கையும் பெண்டு காலும் பெண்டு. அண்ணாத்துக்கு நீதான் கொஞ்ச நாள் போட. ஒரேடியா கோபம் வருதே உனக்கு. குடும்பம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணாமா நீ? மணி 8 போகுது. முதலாளி இத்தனை நேரம் வந்திருப்பாரு. கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே வந்துடுவாரு. கோழி தூங்கிட்டு இருக்கோம். எழுப்பு. முதலாளி ஆயிடுச்சு. இல்ல முதலாளி வெளியே போயிருக்காரு. உனக்கு என்ன வேணும்? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை இருக்கு, பஜ்ஜி இருக்கு. என்ன வேணும்? உட்காந்து சாப்பிடு. நான் போட்ட சரக்கு என்கிட்டயே கணக்கு சொல்றியா? தம்பி என்னப்பா நான் பாட்டுக்கு கேக்குறேன், இப்படி பொறுக்கிறேன். ஆர்னி நீ ஆர்னி? ஆரணியா? வேலூர் பக்கத்துல இருக்கு. ஏடா தெரியல? அரே பாப்பலே சைத்தான் முதலாளி, எப்ப வந்தீங்க? இது என்னது? இது 11வது அவதாரம் எடுத்திருக்கீங்க. நீங்க இப்படியே கல்லாவுல உட்காருங்க. டெய்லி 100 ரூபாய் கலெக்ஷன் நான் பண்றேன். கல்லாவுல உட்காந்தா என் மச்சான் என்ன கல்லால் அடிப்பான்டா. ஏன் பைத்தியமா? பைத்தியம் இல்லடா, பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க போறேன். இனிமே நான் தண்ணி மேல போறேன். இந்த கடைக்கு வந்தவங்க இது வரைக்கும் ரோட் மேல தான் போயிருக்காங்க. நீயும் தண்ணி மேல போயிட்டீங்கன்னா இந்த கடை எங்க போறது? அவன் இருக்கு, அவன் எங்க போவா, நான் எங்க போறது? கடையை நீயே எடுத்துக்கடா இனிமே. நானா? அரே பாப்ரே, நீனா இப்படி சொல்ற? முன்னையாவது நீ இருந்தே கடைக்கு போயிட்டு வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னால என்ன முடியும்? கை பெண்டு காலு பெண்டு, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பேனரை மாத்திட்டு உன் பேனர்ல நடத்து. வேணாம். ஓனர் மாறினா கூட பேனர் மாறவே கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப சரி, மசால் வடைக்கு மாவு பண்ணிச்சா? 10 மசால் வடை சூடா போட சொல்லு, ஒரு டீ போட சொல்லு. பாக்கி 10 வடை போடு. ரொம்ப பசியில வந்திருக்காரு ஐயா. பந்தலும் போட்டும் பத்திரிக்கையும் அடிச்சுட்ட. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு, நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? மரகதத்துக்கு அடுத்து நான் மஞ்சள் கயிறு கட்டுறதை நீ பார்க்க வேண்டாமா?
நீ மஞ்சள் கயிறு கட்டுவியோ பச்சை கயிறு கட்டுவியோ அதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு வேண்டியது 50,000 ரூபாய் கொடுத்துடு, நான் சம்பிரதாயத்தோட போயிடுறேன். 50,000? எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நீ 50,000 கொடுக்கறேன்னு சொன்னதுனால தானே மரகத்தை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். என்ன உளற? மரகதத்தை எனக்கு கட்டி வைக்க நீ யாரு? ஆமா, உன் சம்மதத்தை கேட்டுத்தான் நான் மரகதத்தை கட்டிக்கணுமா? சம்மதம் இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கு என்னடா சம்பந்தம்? அப்போ 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னது போய் தானா? என்கிட்ட காசு எது? கல்யாணத்துக்காக வாங்கினே கடன், அதுதான் பெட்டியில இருக்குது. கொஞ்சம் பொறுத்து, கல்யாணத்துக்காக எனக்கு எக்கச்சக்கமான பிரசன்டேஷன் வரும், அதுல வேணா பாதி பிரிச்சு தரணும். பிரசன்டேஷனுக்கு கல்யாணம் பண்ற பசங்களோட சேர்ந்தவன் நான். நீ? ஆமா. உன்னை பிரபுன்னு நினைச்சா? நீ பிரபுவும் இல்ல பிச்சைக்கார பயிலும் இல்ல. படப்பட எச்சுக்கல. ஏன் சோத்த தின்னுட்டு என்னையா எச்சக்கிறங்கிற? சோறு சோறுன்னு கத்துற சோத்து பல. இவன் தான் உழுதவன் மாதிரி கோழிக்கறி சமைச்சு போட்டு கோட்டு சுட்டு தச்சு கொடுத்ததுனால நான் கூல் ஆயிடுவேன் பாக்குறியா? உன் குட்ட பூரா வெளிப்படுத்திடுவேன். யாருக்கா பேசு? சத்தம் கிட்டம் கொடுத்து என்கிட்ட மிரட்டுற வேலை வச்சுக்காத. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். பணத்தை கொடு, இல்லன்னா பந்தல பிரி, பத்திரிக்கை ஏறி. பந்தல நான் பிரிக்க மாட்டேன், உன் பல்ல உடைச்சிடுவேன். எலும்பு ஒவ்வொன்னா எடுத்து எண்ணி காமிப்பேன் உங்ககிட்ட. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? பணம் இல்ல, இந்த கல்யாணமே இல்லை.